சிறுநீரக கற்கள குறிச்ச பல கேள்விகள் நம்ம இடத்துல வந்துட்டுருக்குது. சிறுநீரக கல், கிட்னி ஸ்டோன் சொல்றாங்க இல்லையா? அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை எடுத்துக்கலாம்? அதிலிருந்து பரிபூரணமா விடுதலை பெறுவதற்கு என்ன பண்ணலாம்? அது வராம எப்படி தடுக்கலாம்? அப்படின்லாம் சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறாங்க. இதற்கு பல யூடியூபர்ஸும் பல வீடியோக்கள போட்டிருக்கிறாங்க. இப்ப ஆரம்பத்திலிருந்தே நம்ம ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்புல தோல் மேல அழுக்கு உருண்டுகிட்டு வரும். கை விரல வச்சு தேய்ச்சிங்கன்னா, அழுக்கு உருண்டுகிட்டு வருது இல்லையா? மேல படிஞ்சிருக்கிற அந்த அழுக்கு, அது வேர்வையோட கலந்து, அது காஞ்சு, ஒரு சரியான பக்குவத்தில நீங்க அத தேய்ச்சு எடுக்கும் பொழுது வருது. குளிக்கும்போது பார்த்தீங்கன்னா, சோப்பெல்லாம் போட்டதுக்கப்புறம் விரல வச்சு தேய்ச்சிங்கன்னா வருது இல்லையா? இதையே உடம்புக்கு உள்ள கொஞ்சம் பாருங்க. மேல இருக்கக்கூடிய அழுக்கு மாதிரியே, உடம்புக்கு உள்ளேயும் அழுக்குகள் இருந்தா, அது என்ன பண்ணும்? இப்ப எனக்கு ரத்த ஓட்டம் சரியாவே போகலங்க. நெஞ்சு வலிக்குது. சீக்கிரத்தில டயர்ட் ஆயிர்றேன். டாக்டர்ட்ட போயாச்சுன்னா என்ன சொல்றாரு? கெட்ட கொழுப்பு ரத்த நாளங்கள்ல படிஞ்சிருக்குது. கெட்ட கொழுப்பும்பாங்க. சரி, இப்ப இந்த அழுக்கு இருக்கு பார்த்தீங்களா? அழுக்கு. அது வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வெளியில இருக்கக்கூடிய அழுக்கு சொர சொரன்னு உப்பு மாரியே இருக்கும். கைய வச்சு தேய்ச்சிங்கன்னா சில சந்தர்ப்பத்தில தெரியும். ஒருவேளை நீங்க கடற்கரை சைடு போனீங்கன்னா, அப்படி அதில இருக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். வே சும்மா விரல வச்சு இது பண்ணீங்கனாலே அந்த உப்பு காத்து பட்டு, பட்டு உப்பாவே இருக்கும். அந்த அழுக்கு வேர்வையெல்லாம். இப்ப அதே மாதிரிப்பட்ட உப்பு உடம்புக்கு உள்ள உற்பத்தி ஆகுது அப்படின்னா, அது எங்க போகும்? அந்த உப்பு எங்க போகும்? அந்த உப்ப வந்து பிரிச்சு வெளியில தள்ற சிறுநீரகம் இருக்கு பார்த்தீங்களா? அங்க தான் போயி இந்த அழுக்கு டெபாசிட் ஆகும். இந்த அழுக்கு அல்லது அந்த காய்ஞ்சு போன உப்பு அங்க தான் போயி டெபாசிட் ஆகும். இப்ப ஒரு தரையில படிஞ்சிருக்கிற ஒரு அழுக்க போக்குறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? தண்ணிய பீச்சிட்டு அடிக்கிறோம். இப்ப வண்டிய வந்து வாட்டர் சர்வீஸ்ல கொண்டு போய் விடுறோம். டூ வீலர வாட்டர் சர்வீஸ் பண்ணணும்னு விட்டோம்னா, அவன் என்ன பண்றான்? ஏர் கன் இருக்கு இல்லைங்களா? அந்த வாட்டர் கன்ன வச்சு அடிக்கிறான். வாட்டர் கன்ன வச்சு அடிச்ச உடனே அந்த மெக்கானிக் அடிக்கிறாரு. அடிச்ச உடனே அந்த அழுக்கெல்லாம் கிளியர் ஆயிருது. அப்ப நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்க, அந்த உப்ப வெளியில தள்ளணும்னா, நெறைய தண்ணீர் குடிக்க வேண்டும். பேசிக்கான கான்செப்ட் அதுதான். நெறைய பேர் தண்ணி குடிக்கிறதே இல்ல. ஒரு நபர போய் பார்க்க போயிருந்தோம் எதார்த்தமாட்டு. அப்ப அவருடைய மனைவிய குறிச்சு அவர் சொன்னாரு. கொஞ்சம் வயசான தம்பதிகள். அவர் சொன்னாரு, இருமல் மருந்து இருக்கு பார்த்தீங்களா, அந்த இருமல் மருந்த கூட அவங்க குடிக்க மாட்டாங்களாம். லிக்விட் ஐட்டமே புடிக்காது அவங்களுக்கு. அவங்களுடைய உடம்பு வாகு அப்படியே வந்துருச்சு. தண்ணி குடிக்கிறதில்ல, லிக்விட் ஐட்டம் எதுவுமே சாப்பிட்றதில்ல. எல்லாமே டேப்லெட் வடிவத்தில தான் எடுத்துக்குவாங்க. டேப்லெட்டும் கு அந்த குறைவான தண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஆனாலும் அவங்க நல்லா தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஜீன் அமைப்பு அப்படி இருக்கு போல இருக்குது, மரபணுக்கள். எப்படியோ தெரியல. அ ஆனா வந்து ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சேன். அவங்களுடைய உடம்பு சுத்தமா ஒல்லியாகி, அந்த நரம்பெல்லாம் வெளியில தெரிஞ்சு, எலும்பெல்லாம் துருத்திக்கிட்டு இருந்தது. அப்ப தண்ணீர் இல்லன்னா, அந்த அழுக்குகளும் வெளியில மாட்டேங்குது. அழுக்குகள் வெளியில போகணும் அப்படின்னா, தண்ணீர் குடிப்பது மிக, மிக அவசியம். தண்ணீர சில பேருக்கு நெறைய குடிக்கணும்னு தோணுச்சுன்னா, நெறைய குடிச்சு தான் ஆகணும். அப்படி இல்லன்னா, இந்த உப்புக்கள் போய் தேங்க ஆரம்பிச்சுரும் ஏதாவது ஒரு இடத்துல. அல்லது கெட்ட கொழுப்புகள் உற்பத்தி ஆயிரும். எப்படி ஒரு வீட்ட சுத்தம் பண்ணும்போது தண்ணிய அடிச்சு, அடிச்சு சுத்தம் பண்றோமோ, ஒரு டூ வீலர அல்லது ஒரு ஃபோர் வீலர நம்ம சுத்தம் பண்ணும் பொழுது எப்படி அந்த வாட்டர் கன்ன காமிச்சு, அந்த அழுக்கெல்லாம் சுத்தம் பண்றோமோ, அதேமாரி தண்ணீர் குடிப்பது மிக, மிக அவசியம். நெறைய பேருக்கு தண்ணீர் குடிக்கணுங்கிற அந்த பழக்கம் வராது, ஆசை வராது. அப்படியே அடக்கிக்கிட்டே இருப்பாங்க. அது பல பிரச்சனைகள் இன்க்ளூடிங் அதாவது கிட்னி ஸ்டோன் உட்பட பல பிரச்சனைகள உருவாக்கும். முதல் விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? சரி 2வது விஷயம், எனக்கு வந்து வலிக்குதுங்க. வலது கை பக்கம் வலிக்குது, இடது கை பக்கம் வலிக்குது. அந்த கிட்னி இருக்கிற பக்கம் வலிக்குது, கால் பக்கமெல்லாம் வலிக்குது அப்படிம்பாங்க. இது கிட்னி ஸ்டோனோட சிம்ப்டம்ஸ் தான். ஆனா எல்லாமே கிட்னி ஸ்டோன்ஸோட சிம்ப்டம்ஸ்ன்னு சொல்ல முடியாது. நீங்க உங்க வீட்டுக்காரருக்கு வந்து இது மாரி வலிக்குது அப்படின்னா, குப்புற படுக்க போட்டு, அந்த கிட்னி இருக்கிற சைடு, அந்த இடுப்பு பின் இடுப்பு, கீழ் இடுப்பு சைடு, அழகா ஒரு கொஞ்சம் விளக்கெண்ணெய லேசா எடுத்து அழகா கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல கடிகாரம் சுத்துற அந்த டைரக்ஷன்ல அழகா மேலே இருந்து அப்படியே மசாஜ் பண்ணி, கீழ கொண்டு வந்தீங்கன்னா கூட, பல நேரங்கள்ல இது சரியா போயிரும்.
சில நேரத்தில டூ வீலர்ல போகக்கூடிய ஹஸ்பண்ட்ஸு மார்க்கெட்டிங்லாம் இருப்பாங்களே, எல்லாம் கால தூக்கி போட்டு அந்த வண்டியில ஏறுவாங்க, இறங்குவாங்க. அப்ப கால் வந்து சுளுக்கிக்கும். சில சமயத்தில அது அவங்களுக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் வலிக்க ஆரம்பிச்சுரும். உடனே இவங்க சொல்லுவாங்க, "கிட்னில வலிக்குது. எனக்கு ஏதோ ஸ்டோன் இருக்கிற மாரி இருக்குது" அப்படிம்பாங்க. அப்ப இந்த மசாஜ் பண்ணும் பொழுது, அல்லது ஒரு தைலத்த தடவும் பொழுது, அல்லது டாக்டர போய் பார்த்து ஒரு வலி நிவாரணி மருந்த சாப்பிடும்போது சரியா போயிரும். பல பேருக்கு இது தானாவே சரியா போயிரும். அல்லது ஒரு சுடுதண்ணி ஒத்தடம் குடுக்குறீங்க, தானா சரியாயிரும். அப்ப அது கிட்னி ஸ்டோன் இல்ல. அது வந்து நம்முடைய உடல் இயக்கங்கள் சம்மந்தமான விஷயம். நரம்பு, எலும்பு ஏதோ கொஞ்சம் டயர்டா இருக்குது. ரெஸ்ட் எடுத்தா சரியா போயிரும். அப்ப இது 2வது விஷயத்த நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எடுத்தோனே வலி எடுக்குதுனோனே ஏதோ கிட்னி ஸ்டோன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துறக்கூடாது. ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்ததுனா, நீங்க அந்த நாட்கள்ல மட்டுமாவது கொஞ்சம் நெறைய தண்ணி குடிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அது சரியா போயிரும். 2வது பாயிண்ட் புரிஞ்சுச்சுங்களா? சரி 3வது பாயிண்ட்டு. ஒருவேளை உங்களுக்கு வந்து கிட்னி ஸ்டோனு இருக்குது அப்படின்னு நல்லா தெரியுது. அடிக்கடி யூரின் போகுது. அதே மாரி எரிச்சல் இருக்குது, வலி இருக்குது யூரின் போம்போது. சில சமயத்தில ரத்தமே வருது. அடுத்தது கை, கால் உளைச்சலா இருக்குது. முக்கியமா இடுப்பு பகுதியிலேருந்து கால் பக்கம்லாம் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, வாமிட் உணர்வு இருக்குது. சரிதானுங்களா? காய்ச்சல் ஒரு மாரி ஊம காய்ச்சல் இருந்துகிட்டே இருக்குது. உடம்பு சூடா இருக்குதுன்னா, நீங்க டாக்டர போய் பார்த்தீங்கன்னா, அவர் இந்த டெஸ்ட் தான் எடுக்க சொல்லுவாரு. அதில உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சரிதாங்களா? கிட்னி ஸ்டோன் கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? அப்ப இந்த கிட்னி ஸ்டோன் கன்ஃபார்ம் ஆனோனே நெறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, ஜூஸு அது இதுன்னு நெறைய குடிக்க ஆரம்பிப்பாங்க. நீங்க என்ன பண்ணுங்கன்னா, அந்த கிட்னி ஸ்டோன் எந்த வகைய சேர்ந்ததுன்னு டாக்டர் சொல்லுவாரு. அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அவரே சொல்லுவாரு. அப்ப அவர்ட்ட நீங்க கேட்கணும். அவரு எந்த ஜூஸ் குடிக்க சொல்றாரோ, அந்த ஜூஸ தான் குடிக்கணும். தண்ணிய நெறைய குடிக்கணும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா, அந்த கல்லு உற்பத்தி ஆயிருக்கிறது வந்து ஒரு கால்சியம் ஆக்சலேட்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப கால்சியம் சம்பந்தமான உணவுகளையோ, கால்சியம் சம்பந்தமான ஜூஸையோ நீங்க சாப்பிட்டீங்கன்னா, கல்லு பெருசா தான் ஆகும். அது அந்த சிட்ரேட் உப்பு இருக்குது. அடுத்தது லாக்டேட் உப்பு. இது மாரி எந்த உப்பு இருக்குதோ, அந்த சாப்பாடுகளையும், அந்த ஜூஸையும் குடிக்கக்கூடாது. சில பேர் ஜூஸ் குடிக்கணும்னா, அவங்க பாட்டுக்கு எலுமிச்சம் ஜூஸு, அந்த ஜூஸ், இந்த ஜூஸ்ன்னு குடிப்பாங்க. அது கல்லு பெருசாயிட்டே தான் இருக்கும். நல்லா கவனமா நீங்க இந்த விஷயத்தில ஒரு உணவியல் நிபுணரையோ அல்லது எம்டி டாக்டரையோ பார்த்து உங்களுடைய ஆலோசனைய நீங்க கரெக்ட்டா பெற்றுக்கொண்டு, அந்த டயட் கரெக்ட்டா இருக்கணும். தண்ணீர் நெறைய குடிக்கணும். கூடவே இந்த மாரி ஜூஸ் இதெல்லாம் நீங்க சாப்பிடலாம். கல்லு சின்னதா இருக்கும் பட்சத்தில, சின்ன சின்ன எக்ஸர்சைஸ் எல்லாம் செய்யும் பொழுது, அதாவது உடல் எடை குறையும் பொழுதே நெறைய பேருக்கு கிட்னி ஸ்டோனு தானாவே கலண்டுரும். உடல் எடை குறையும் பொழுது. அப்போ உடல் எடை அதிகமா இருக்கிறவங்க இந்த விஷயத்தில உடல் எடைய குறைக்க பாருங்க. அடுத்தது அந்த கல்லு வந்து உடைஞ்சு வரும்பொழுது சில பேருக்கு வலி இருக்கும். நமக்கே தெரியும். கிழிச்சிட்டு வர்ற மாரி வலி, சில சமயம் பிளட் வரும். சில சமயத்தில அது வெளியில வந்து விழுகுறதே சில பேருக்கு தெரியும். அப்ப கல்லு வந்து கலண்டு குடுக்க ஆரம்பிச்சுருச்சு. அது வந்து என்னது உடைய ஆரம்பிச்சுருச்சுன்னு அர்த்தம். அப்ப நீங்க டாக்டர போய் ப்ராப்பரா பார்க்கணும். ஒருவேள அவரு பார்த்துட்டு, ஆமாம்மா எல்லா கல்லுமே வெளியில வந்துருச்சு. அது வந்து கிழிச்சிட்டு கிழிச்சிட்டு வெளியில வரும்போது கொஞ்சம் வலிக்கும். எல்லாத்தையும் அவரே சொல்லுவாரு. சில பேர் இந்த விஷயத்தில ரொம்ப அசால்ட்டா இருப்பாங்க. அது கடைசியில உள்ளுக்க அந்த கிழிச்சிட்டு வந்ததெல்லாம் புண்ணாக ஆரம்பிச்சுரும். அப்ப அதுக்கு தேவையான அந்த அனல்ஜெசிக் மாத்திரையெல்லாம் குடுத்து, அந்த பய அந்த 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 சம்மந்தப்பட்ட அது சம்மந்தமான மருந்து மாத்திரைலாம் குடுத்து அந்த புண்ணெல்லாம் ஆத்தணும். சும்மா லேசா விட்டுட்டீங்கன்னா, அது பின்னால அப்படியே உள்ளேயே பஸ் வர ஆரம்பிச்சுரும். அப்ப அதனால இத கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நம்ம செய்யணும். ஆனா நெறைய பேருக்கு சாதாரணமா அதிகப்படியான தண்ணீர் குடிக்கிறதுனால, ஜூஸ் வகையறா குடிக்கிறதுனால, அடுத்தது எக்சர்சைஸ் எடுத்து உடம்ப குறைக்கிறதுனால, சரிதானுங்களா? அடுத்தது டென்ஷன் இல்லாம இருக்கிறதுனாலயே நெறைய பேருக்கு இந்த கிட்னி ஸ்டோன் சரியாயிரும். தானாவே வந்துரும். அதே நேரத்தில கொஞ்சம் பெருசா இருக்குது. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கிறாரு வடநாட்ல. அவருக்கு இதுவரைக்கும் 3, 4 தடவ அப்படியே மேலேருந்தே கிழிச்சு, அந்த கிட்னிய பாதியா அப்படியே அவர பிஞ்ச நறுக்குற மாரி நறுக்கி, உள்ளேருந்து அவ்வளோ பெரிய பெரிய கல் எடுப்பாங்க. அது அவருக்கு பிறவியிலேருந்தே அது மாரி ஆயி போயிருச்சு. அதனால ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாரு. யாரோ 1000த்துல 1, 10,000த்துல ஒருத்தருக்கு தான் இது மாரி இருக்கும். அதாவது ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சுருவாங்க. முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் திரும்ப அதே மாரி ஃபார்ம் ஆயிரும். அவங்களும் என்னென்னலாமோ செஞ்சு பார்த்தாங்க முடியல. வடநாட்ல இருக்கிறாரு. அப்ப நல்லா கவனிங்க. இது மாரி யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு வரும். அதெல்லாம் பார்த்து பயந்துறக்கூடாது. கிட்னி ஸ்டோன் அப்படின்னோன பயந்துறக்கூடாது. இப்ப இதுக்கு வந்து அருமையான மருந்து மாத்திரை வந்துருச்சு. சிகிச்சை முறைகள் இருக்குது. அதனால உடனே போய் பார்க்கலாம். மருத்துவர போய் பார்த்து ஆலோசனை கேளுங்க. அல்லது வீட்லயே நீங்க சில சித்த மருந்து, ஆயுர்வேதிக் மருந்தெல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னா, அத ப்ராப்பரா நீங்க செய்யணும். ஏதோ சும்மா 1 நாள், 2 நாள் செஞ்சுட்டு, தண்ணிய குடிச்சுட்டு அப்படி விடுறதில்ல. ஆமா. அப்ப உடம்புக்குள்ள இருக்கிற அழுக்க, வெளியில இருக்கக்கூடிய அழுக்க என்ன பண்ணிர்றோம், டெய்லியுமே சோப்பு போட்டு குளிச்சு சுத்தம் பண்ணிர்றோம் இல்லையா? அப்ப உள்ள இருக்கக்கூடிய அந்த உப்ப நம்ம வெளியில ஏத்தணும்னா, தண்ணீர் நெறைய குடிச்சாகணும்.
ஆமா. அதுவும் சாதாரண முனிசிபாலிட்டி தண்ணி இருக்கு பாருங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லார்ட்டயும் நான் அதான் சொல்றதே. முனிசிபாலிட்டி தண்ணி ரொம்ப ரொம்ப நல்லது. அத வந்து குடிச்சு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். அதனால நம்முடைய வாழ்க்கை இத வந்து மாத்திரணும். சரியான போக்குல நம்ம போனோம்னா, கண்டிப்பா இதுலேருந்து நல்ல விடுதலை கிடைக்கும். விடுதலை பெறலாம். முடியாத பட்சத்தில ஒரு சகோதரி எனக்கு தெரியும். வில்லு மாரி வளைஞ்சுக்கிட்டு அப்படி கத்துறாங்க, கதர்றாங்க. அவங்க அப்பா வந்து என்னைய கூட்டிட்டு போனாரு. பார்த்தா அவ்வளோ பயமா இருந்தது. உடனே ஆஸ்பத்திரியில அட்மிட் பண்ணி ஊசி போட்டு, அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா அவ்வளோ பெரிய கல் எடுத்தோம். அதனால இப்படிப்பட்ட சீரியஸான நேரத்துலலாம் நாட்டு மருந்து எனக்கு வேலை செய்யும், அது வேலை செய்யும்னு நினைக்காம உடனே ஆங்கில மருத்துவரை நாடி நீங்க சிகிச்சை பெறுவது தான் மிக மிக சிறந்தது. ஹோமியோபதியில இதுக்கு மருந்து இருக்குது. அதாவது ஹோமியோபதியில மருந்து சாப்பிட்ட ஒரு நபர் எனக்கு தெரியும். கிட்டத்தட்ட 13 வருஷம் ஆயிருச்சு. இதுவரைக்கும் அவருக்கு திரும்ப அந்த கிட்னி ஸ்டோனே வரல. பெர்பெரிஸ் வல்காரிஸ் அப்படிங்கிற ஒரு மருந்து இருக்குது. லைக்கோபோடியம் கிளாவட்டம் இருக்குது. இன்னும் நெறைய மருந்து இருக்குது. நீங்க போனீங்கன்னா, ஹோமியோபதி மருத்துவர்ட்ட போனீங்கன்னா, அவர் உங்களுடைய குணங்குறிகள் எல்லாம் கேட்டு, உங்களுக்கு எந்த மருந்த குடுக்கலான்னு பார்த்து, கரெக்ட்டான மருந்த அவர் குடுப்பாரு. பெர்பெரிஸ் வல்காரிஸ். அருமையான மருந்து. இன்னும் நெறைய மருந்து இருக்குது. அதனால ஒரு ஹோமியோபதி டாக்டர் படித்து பட்டம் பெற்ற ஹோமியோபதி டாக்டர போய் பாருங்க. அவங்கள போய் பார்த்து அல்லது ஆர்ஹெச்எம்பி டாக்டர் இருக்காரு இல்லைங்களா? பதிவு பெற்ற மருத்துவர். அவர போய் பார்த்து, நீங்க ஹோமியோபதி மருந்து வாங்கி சாப்பிடலாம். நிரந்தரமான குணம் கிடைக்கும். எந்த விதமான சந்தேகமும் இல்ல. உங்களுடைய உடம்பு வாகுக்கு எது ஒத்துக்குதோ, உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாரி நீங்க ஆ அரசு மருத்துவமனைகள்லேயே இந்த ஹோமியோபதி செக்ஷன் இருக்குது. அதனால நீங்க பார்த்து, இந்த கிட்னி ஸ்டோனு வராம பார்த்துக்கிடுங்க. வந்ததுக்கப்புறம் முறையான சிகிச்சை பெற்றுக்கிடுங்க. சிகிச்சை பெற்றதுக்கப்புறம் திரும்பவும் அது வந்து உற்பத்தி ஆகாம நம்முடைய வாழ்க்கை தரத்த பார்த்துக்கணும். ரொம்ப எளிமையான விஷயம் தான். இந்த காரியங்களே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி லைப்ரரி அப்படிங்கிற இந்த சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பழைய வீடியோக்களெல்லாம் பாருங்க. உபயோகமான பல தகவல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஆமா. உங்களுடைய கருத்துக்கள், கேள்விகளை பதிவிடுங்கள். லைக் பட்டன், பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. உங்களுடைய பொறுமையான கவனத்துக்கு மிக்க நன்றி.